டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகிறப்போ இதுக்கு மேலே கிரிக்கெட் முடிஞ்சுது, இதுக்கு மேலே கிரிக்கெட் பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு நான் என்ன யோசிச்சாள். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டப்புன்னு ஒரு கோலி இருந்தார், தோனி இருந்தார். ஸோ அந்த டிரான்சிஷன் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். வேர்ல்ட் கப் ஃபைனல் ஜெயிச்சப்போ ஹார்திக் பாண்டியாவோட ஓவர் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த ஓவரில் தான் ஐ திங்க் கிளாசனோட விக்கெட் போச்சு. முடிஞ்சோடனே ஒரு முத்தம் கொடுத்தாரு அன்பா ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு. இந்த வருஷம் அந்த மாதிரி பூலாம் பண்ண மாட்டாங்க. வேர்ல்ட் கப் ஃபைனல் ஜெயிச்சப்போ ஹார்திக் பாண்டியாவோட ஓவர் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த ஓவரில் தான் ஐ திங்க் கிளாசனோட விக்கெட் போச்சு. முடிஞ்சோடனே ஒரு முத்தம் கொடுத்தாரு அன்பா ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு. இந்த வருஷம் அந்த மாதிரி பூலாம் பண்ண மாட்டாங்க. ஆப்ஷனில் நாங்கள் தப்பான சஷாங்க் சிங் எடுத்துட்டோம், இவர் எங்களுக்கு வேண்டான்னு திரும்பி கொடுக்க போன பிளேயர் உங்களுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. இந்த ஏஜ் எடுத்துட்டோம். ஸோ அப்படி நீங்கள் வேண்டான்னு திருப்பி கொடுக்க நினைச்ச சஷாங்க் சிங்கை இப்போ நீங்கள் ரீட்டைன் பண்ணிட்டீங்க. யாரையாவது வழி அனுப்பும்போது என்னதான் நமக்கு அதிருப்தியாக இருந்தாலும் ஒரு நம்ம குட் ஃபேர்வெல் கொடுத்துருக்கணும், சொல்லாமல் இருக்கலாம். நாங்கள் ரீட்டைன் பண்ணல, எங்கள் டீமில் செட் ஆகலை, இது என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அது சொன்னது வந்து ஐ திங்க் குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பை கப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யாருக்கு இருப்போது அப்படின்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் முத்து. கமெண்ட்ரியில நாங்க கெத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு செமையா இருக்கும் பிரதர். நாங்க கமெண்ட்ரி எல்லாம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம். நைஸ் ஷர்ட், நல்லா இருக்கீங்க. பூ போட்ட சட்டை. தேங்க்யூ. நிறைய பேச போறோம் பிரதர். பேசலாம். முக்கியமா ரிட்டன்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேருக்கு ஷாக்கு, என்னப்பா இவங்கெல்லாம் விட்டுட்டீங்க, முக்கியமான ஆளாச்சு கிரிக்கெட் இவங்க டீமுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து நிறைய பேர் வெளியில் விட்டுருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். தலை தோனி அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். 4 கோடிக்கு தோனி அவர்களை தக்க வச்சது அவர் ஏதாவது பர்சனலாக தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சுத்தமா இல்ல. ஆரம்பிச்சதுல அவருக்காக தான் இந்த ரூலேன்ற மாதிரி பல பேர் பேசுறாங்க. ஏன்னா 5 வருஷம் ஆச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து வெளியே வந்துன்றப்போ 2021 வரைக்கும் இந்த ரூல் இருந்துச்சு. இப்போ பல பேர் வந்து இவருக்காக இந்த வருஷம் எடுத்துகிட்டு வந்த ரூல் மாதிரி கிடையாது. 2008 2021 வரைக்கும் இருந்த ரூலு. நடுவில் இதை யாருமே யூஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு 3 வருஷம் தள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ ஏன் தள்ளி வச்சிருக்கீங்கன்னு அப்பீல் பண்ணப்போ சரி ஓகே இந்த ரூல்ட்டாங்க. ஏன்னா MS தோனி அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாது. அவர் எப்படி இருந்தாலும் இந்த டீமில் ரிட்டையர் ஆகிட்டு போயினதுக்கு அப்புறமும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸோட தான் ஏதாவது ஒரு ரோல் அசோசியேட் ஆவார். மென்டர் மாதிரி கொஞ்சம் வருஷம் இருப்பார், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரோல் எடுத்துக்கலாம். அண்ட் இது எப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் இந்தியா சிமெண்ட்ஸ்லேயும் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்ல. ஸோ ஓனர்ஷிப்பில் அங்கேருந்து இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டோட அவர் இருக்காரு. ஸோ இது வந்து இணைபிரியா பந்தம். 4 கோடியை விட கம்மினா கூட அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு விளையாடுவார். ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி தடவை நான் சென்னையில் தான் விளையாட போகிறேன்னு அவர் சொன்னார். அது இந்த சீசனாக கூட இருக்கலாம்ன்ற ஸ்பெகுலேஷன் திரும்ப கிளம்பியிருக்கு. அவர் வந்தது பெரிய ஒரு பூன் தான். இந்த சீசனுமே அந்த ஸ்பெகுலேஷன் இருக்கு இல்லையா? நிச்சயமா அடுத்து விளையாட வரா இல்லையா லாஸ்டா அப்படிங்கிற லாஸ்ட் இயரே வந்து நம்ம முடிவே பண்ணிட்டோம். இதுதான் தோனி அவர்களுக்கு லாஸ்ட் சீசன் சேப்பாக்கில் முடிஞ்சிடா அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். பார்த்தா இந்த சீசன் வராரு. இல்லை ஜெயிச்சிருந்தா மேபி போயிருப்பாரு. ஏன்னா போன சீசன் கொஞ்சம் சுமாராக அமைஞ்சிருச்சு டீம் வைஸாக. ஸோ இந்த வருஷம் ஒரு கப் ஜெயிச்சு போனால் நல்லாயிருக்கும்னு அவரோட யோசனையாக இருக்கும். திருப்பியும் ருத்ராஜ், பத்திரானா, ஜடேஜா இவங்களெல்லாம் வந்து தக்க வச்சது எவ்வளோ ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கேக்கு? ரீட்டைன் பண்ணது ப்ளஸ், பட் அந்த ரேட்டுக்கு ரீட்டைன் பண்ணது தான் நான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸ் சிஎஸ்கே அண்ட் மும்பை எப்போவுமே இந்த ஃபேமிலி அந்த ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு டீம்ஸாக இருக்காங்க. ஸோ ரீட்டைன் பண்ணது எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை. இன்ஃபேக்ட் ருத்ராஜ் கைக்வாடை நீங்கள் வந்து ஆக்ஷனில் விட்டுருந்தா கூட அவர் 18க்கு போயிருப்பாரா? என்ன நினைக்கிறீங்க கௌதம்? இல்லை, எனக்கு கொஞ்சம் யோசனை தான் இருக்குது. ஸோ 18க்கு யோசிப்பாங்க. ஸோ ருத்ராஜை விட்டுருந்தா உங்களுக்கு வந்து இந்த 18 நீங்கள் வந்து ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். பட் ஸ்டில் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க கேப்டனுக்கு. நீங்கள் தான் என்னோட கேப்டன், ஸோ ஹையஸ்ட் பே உங்களுக்கு தான் தரோம். இதுதான் கிரிக்கெட் ரன் பண்ணுற ட்ரெடிஷனாக. இவங்க வந்து மற்ற டீம்ஸ்லாம் இப்போ ஒரு 15 வருஷமாக கிரிக்கெட் ரன் பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு 40 வருஷமாக கிரிக்கெட் ரன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸோட வர மேனேஜ்மெண்ட் இது. ஸோ என் கேப்டனுக்கு அதிக மரியாதை கொடுக்கணும். 18 இந்தாங்க. ஜடேஜா சீனியர் பிளேயர், ஜடேஜாவை கூட விட்டுருந்தா 18க்கு போவாரான்ற கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கலாம். பட் ஸ்டில் இந்தாங்க, நீங்கள் இந்த டீமோட சீனியர் மோஸ்ட் பிளேயரு, இந்தாங்க 18 வச்சுக்கோங்க. மதிஷா பத்திரனா கிளியர்லி டிசர்வ்ட் இஸ் பிளேஸ். அவர் ஏன்னா அவர் ஆக்ஷனில் விட்டால் அவர் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் அவருக்குமே இந்த ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பப்போ அவர் போடுற சோஷியல் மீடியா போஸ்ட் பார்க்கும்போது அவருக்கு வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு சென்னைக்காக விளையாடுறது, தோனி கூட விளையாடுறது அவருக்கு வந்து எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது எக்ஸ்பெக்டட் தான். இன்னொன்று சிவம் தூபே டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர் 12 கோடி ஒர்த்து. ஏன்னா சிவம் துபே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ச்சாமிங்கிற பேர் வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட அப்படியே போயிடுச்சு. அவரோட ரோல் கரெக்டாக இருக்குல்ல. மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டர் லெஃப்ட் ஹேண்டர் வேணும். மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க?
அப்படின்றப்போ இது வந்து ஒரு ரேரான கமாடிட்டின்னு பார்த்து 12, அதுவும் வெல் டிசர்வ். ரிட்டென்ஷன் பார்த்தா எனக்கு சிஎஸ்கேல பெருசாக சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை. இல்லையா? எனக்கு ருத்ராஜோட கேப்டன்சி இந்த வருஷம் இப்படி லாஸ்ட் இயரே கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்தார். தோனியோட ஹெல்ப்பில் கொஞ்சம் பண்ணாங்க, நல்லாவே பண்ணாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, டவுட் இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாரா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாரு. சாம்பிள் சைஸ் ரொம்ப குறைவு. வெறும் 14 போட்டிகளை வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல கேப்டனா இல்லையா அப்படின்றது எடை போடுறது கஷ்டம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சீசன் எடுத்தோட கேப்டன்சி வந்தப்போ கஷ்டப்பட்டிருக்காங்க. சுப்மன் கில் வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நினச்ச ரிசல்ட் கிடச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இல்லை. ஸோ அந்த கம்பேரிசனில் பார்க்கும்போது இன்னொரு வருஷம் போக போக அவர் வந்து நிச்சயமாக இது பண்ணுவார். அண்ட் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஏன் தோனிக்கு மறுபடியும் கேப்டன்சி கொடுக்கக்கூடாது? லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி ஏதாவது வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, பல பேர் பந்த் இந்த பக்கம் வருவாருன்னு வேற பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். குறைவு. ஏன்னா இப்போ ஆர்ஆர்லேயுமே வந்து அஸ்வினை விட்டுட்டாங்க. ஸோ அவருமே சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வர்றதுக்கான லைக்லிஹுட் அதிகம். நான் எதனால் இதை சொல்கிறேன்னா, சிஎஸ்கே வந்து 55 கோடி தான் வச்சிருக்காங்க ரிமைனிங் பர்ஸில். ஏன்னா நீங்கள் ரிட்டென்ஷன்லேயே நீங்கள் வந்து 18, 13 நீங்கள் வந்து உங்களோட மெஜாரிட்டி அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்றப்போ வெறும் 55 கோடியை வச்சு ஐ திங்க் ரிஷப் பண்ட் ஒரு 25 வரைக்கும் போவார், என்னோட அசம்ஷன். ஸோ 25 வரைக்கும் போகிற பிளேயருக்கு நீங்கள் 55லேருந்து கொடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற டீமை வளர்க்குறது 30 தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கேயால் 25 கொடுத்து போக முடியாது. 17, 18 வரைக்கும் சிஎஸ்கேவால் போக முடியும். வேற அதிக காசு வச்சிருக்கிற ஒரு பஞ்சாபோ இல்லை ஒரு ஆர்சிபி மாதிரி டீம் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், பந்த் மாதிரி பிளேயருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே பக்கம் வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பர்ஸ் ரிமைனிங் ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா? அடுத்தது அப்படி நம்ம மும்பை வந்துடலாம் பிரதர். மும்பை திருப்பி பும்ரா, ஹார்திக், லைக் ரோஹித் சர்மா, திலக் வர்மா இவங்க எல்லாமே வந்து தக்க வச்சிருக்கிறாங்க. இதில் என்ன வந்து நம்ம ஹைலைட்டாக பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ ஹார்திக், பும்ரா, லைக் சூரியகுமார் யாதவ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ரோஹித்தோட அந்த வேல்யூ 14.30 கோடி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ரோஹித் 16.3 ஸ்கையும் ஹார்திக்கும் 16.35. ஸோ ஹெவி நெகோசியேஷன், ஐ மீன் நெகோசியேஷன் இன் த சென்ஸ் ஹெவி கால்குலேஷன் நடந்திருக்கு. இந்த பிளேயர்ஸும் இந்த டீமை விட்டு வெளியே போகணுன்ற ஆசை இருந்திருக்காரு. ரோஹித் போவாரோட ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. பட் டாக்ஸ் நடந்திருக்கு, யுனைடடாக இருக்கும், ஒரு ஃபேமிலியாக இருக்கும்ன்றதை நிரூபணம் செஞ்சுருக்காங்க. ஸ்கை, ஹார்திக், ரோஹித் 3 பேரும் சேர்த்தா 49 கோடி வருது. ஸோ அதை எப்படி பிரிக்கலான்றப்போ நடுவில் ஒரு 5 லட்சம் தான் இங்கே அங்கே போகுதே தவிர இது ஆல்மோஸ்ட் ஒரே சேலரி தான். எனக்கு பிடிச்ச விஷயம் பும்ரா, அதாவது ஸ்கை இந்தியாவோட T20 கேப்டன், ஹார்திக் பாண்டே இந்த டீமோட கேப்டன், ரோஹித் இந்தியன் டீமோட கேப்டன், வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் ரீசெண்ட் டைம்ஸில். பட் ஸ்டில் எனக்கு பும்ரா தான் நம்பர் 1ன்னு அவருக்கு அதிக தொகை கொடுத்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. திலக் வர்மா 8 கோடி, அது திலக் வர்மா ஒத்துக்கிட்டு இருக்காரு பார்கெனுக்கு. ஐ திங்க் திலக் வர்மா அவரை போன தடவையே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங்கில் வந்த ஆள் தான் திலக் வர்மா. உண்மை, ஸ்கவுட்டிங்கில் வந்தார். பட் அவர் வந்து போன ஆக்ஷன் ஐ திங்க் 6 கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்தாங்க. ஸோ அவர் சிஎஸ்கே கூட இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க திலக் வர்மாவுக்கு. நிறைய டீம் ட்ரையல்ஸில் எல்லாருமே திலக் வர்மாவோட டேலண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்க. மும்பை இந்தியன்ஸ் அப்போ அவுட்பிட் பண்ணாங்க. அவர் 8 கோடிக்கு ஒத்துக்க வச்சது அந்த நெகோசியேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா, இஷான் கிஷன் மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ அவங்களுக்கு ஆர்டிஎம் ஆப்ஷனில் கூட அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு தான் போக முடியும். ஸோ இஷான் கிஷனை விட்டுட்டாங்க. திருப்பி மும்பை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகள் கம்மி, 45 கோடி தான் இருக்குது. போன தடவையே 15 கோடிக்கு மேலே எடுத்தாங்க. ஸோ இந்த தடவை 15 நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற ஆளுங்களுக்கு 30 கோடி தான் எடுக்கணும். ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அவங்க எங்கேயாவது இந்த அன்கேப்டு பிளேயரில் இந்த அன்ஷுல் கம்போஜ்ன்ற பிளேயர் போன வருஷம் பார்த்தோம். நமந்தீர்ன்றவர் போன வருஷம் நல்லா விளையாடினார். ஸோ அன்கேப்டில் ஒரு 4 கோடியில் இந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்துருக்கலாமோ. ஏன்னா கம்போஜ் வந்து இப்போ இந்தியா ஏக்கெல்லாம் விளையாடுறாரு, நல்லாவும் விளையாடுறாரு. அது எடுத்திருந்தா சரி ஓகே, இன்னொரு பிளேயரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. மேபி ஆர்டிஎம்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மும்பையை பொறுத்த வரைக்குமே லாஸ்ட் இயரே வந்து ஒரு சலசலப்பு. ரோஹித் சர்மா வச்சே வந்து கேப்டன்சி எப்படிங்கிட்டீங்க, எப்படி அவமானப்படுத்துறீங்க, டீமில் திருப்பியும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்த டைம்லேயே கூட ரோஹித் சர்மா ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரு ஹோம் டீம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம், அது இருந்துச்சு. ப்ளஸ் நடுவில் வேர்ல்டு கப் ஃபைனல் ஜெயிச்சப்போ ஹார்திக் பாண்டியாவோட ஓவர் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த ஓவரில் தான் ஐ திங்க் கிளாசனோட விக்கெட் போச்சு. முடிஞ்சோடனே ஒரு முத்தம் கொடுத்தாரு அன்பா ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு. ஸோ ஐ திங்க் இந்த வருஷம் அந்த மாதிரி பூலாம் பண்ண மாட்டாங்க. அது எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருந்துச்சு ரோஹித் சர்மாவுக்கு. பட் இப்போ ரோஹித் சர்மா அந்த ஃபார்மேட்லேருந்தே வெளியே வந்தாச்சு. T20 இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்லேருந்தே ரோஹித் சர்மா வெளியே வந்தாச்சுன்றப்போ இனிமேல் ஐ திங்க் ப்ராப்ளம் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
சூப்பர். அடுத்ததாக பெரிய புள்ளியா பார்க்கப்படுது ஆர்சிபி. இந்த டைமாவது கப் அடிச்சிருங்கடா அப்படிங்கிற மாதிரி எவ்ரி டைம் அவருக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சரி ப்ரே பண்றாங்க. இவங்க அடிச்சுட்டு போட்டு சார் அப்படிங்கிற மாதிரி. சிராஜை வெளியில விட்டது பெரிய தப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? மேபி இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர் ஆஸ் அன் இந்தியன் ஃபாஸ்ட் போலர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் ஐ திங்க் அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆர்சிபி டீமுக்கு. அண்ட் சின்னசாமியில் போலிங் போடுறது கஷ்டம். யார் போட்டாலும் அடி வாங்குவாங்க. எனக்கு அங்கே வந்து நல்லா போட்ட போலரு நீங்கள் வந்து செஹலை தவிர யாராவது ஒருத்தரை என்னால் பிக்கே பண்ண முடியல. அதில் இவரை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணாதது எனக்கு தெரிஞ்சு மேபி ஹைன்சைட்டில் ஆர்டிஎம்மில் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி 21 கோடி கம்ப்ளீட்லி டிசர்விங். ரஜத் பத்திதார் 11 கோடி சூப்பர் பிக்கு. ஏன்னா எப்போவுமே விராட் கோலி ப்ளஸ் 2 ஃபாரின் பேட்டர்ஸ் தான் ஆர்சிபி இருந்திருக்காங்க. முன்னாடி கெயில், ஏபிடி, அதுக்கப்புறம் ஏபிடி, மேக்ஸ்வெல், இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் வந்துச்சு. பட் ஒரு இந்தியன் பிளேயர் விராட் கோலி மாதிரி ஸ்ட்ராங்காக யாருமே இல்லை. பத்திதார் அந்த பேரை கமாண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த மதிப்பு கொடுத்துருக்காங்க. யஷ் தயால் 5 கோடி அகெயின் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆமாம், மாறிட்டார். இப்போ வந்து இந்தியா லெவலில் அவர் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ரிங்கு சிங் அவரை வெளியே அனுப்புனார். யாருமே எடுக்காதப்போ ஆர்சிபி அவர் எடுத்தாங்க. பியூட்டிஃபுல் டு see him come back. 83 கோடி இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அண்ட் அவங்க ஆர்டிஎம்மில் 3 ஆர்டிஎம் எடுக்கலாம். அதில் ஒருத்தர் அன்கேப்ட் அண்ட் 2 கேப்ட் பிளேயர்ஸ். ஸோ அன்கேப்டாக இருக்கும்போது அவங்க வந்து நான் யங்ஸ்டர் யாருக்காவது போகலாம், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண அவங்களுக்கு கேஎலுக்கு வாய்ப்பு இருக்குமா? திருப்பி ஹோம் குரூன் வருவாரா கேஎல்? நிறைய வாய்ப்பு இருக்குது. 83 கோடி வச்சு அவங்களால அக்ரெசிவாக போக முடியும். ஏன்னா கேப்டனுமே டூப்ளிசிஸ் இந்த டைம் கேப்டன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்துச்சு. ஆமாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை கோலிக்கே மறுபடியும் கேப்டன்சி போகலாம். அவர் எடுத்துப்பாரா? ஒரு டைம் கேப்டன்சி போயிட்டு திருப்பி வரதை எடுத்துப்பாங்களா? அப்போ அந்த டைம் அவர் கேப்டன்சி ரிசைன் பண்ண டைம் அவர் ரொம்ப எமோஷனலி டவுனாக இருந்தார். ஏன்னா இந்தியன் டீம்ல இருந்தும் கேப்டன்சி ரோஹித் சர்மாவுக்கு மாற்றப்பட்டுச்சு. அப்போ திடீர்னு அப்போ நான் இங்கே மட்டும் ஏன் கேப்டன்சி பண்ணணும்னு அவர் எடுத்த டிசிஷனாக இருந்துச்சு. பட் இப்போது அவர் T20 இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் இல்லை, அந்த ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆயாச்சு. இந்தியன் டீமில் கூட ஒரு பிளேயராக தான் இருக்காருன்றப்போ எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி பண்ணால் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வேண்டான்னு சொன்ன சச்சின் டெண்டுல்கர் கூட ஐபிஎல்ல மொதல் வருஷம்லாம் கேப்டன்சி பண்ணுறது என்ஜாய் தான் பண்ணார். அதுக்கு விராட் கோலி இந்த வருஷம் கேப்டன்சி பண்ணார்னா நல்லாவும் பண்ணுவார், அதை என்ஜாயும் பண்ணுவார், லெஸ் ப்ரெஷராக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் கேப்டு ரிட்டென்ஷன் 2ன்றப்போ ஐ திங்க் வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை அவங்க திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம். ஸோ அடுத்ததாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் இருந்தது ஸ்ரேயஸை விட்டது. ஸ்ரேயஸ் ஐயோ இல்லை அவ்வளோ பெரிய பாஸ் விட்டதே எனக்கு இருந்தாலும் தெரிஞ்சு. ஸோ அது யோசிப்பாங்களா ஸ்ரேயஸை விட்டுட்டோமோ அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குமா? நல்லா கேப்டன்சி பண்ணியிருந்தாரு லாஸ்ட் டைம் ஒரு ஃபைனல் வின் பண்ணி கொடுத்தது. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே கேப்டன்சி, அதாவது கப்பு ஜெயிச்ச கேப்டனை விட்ட டீம் எதுவுமே கிடையாது. கப் ஜெயிச்ச கேப்டன் அடுத்த வருஷம் விடவே மாட்டாங்க டீம்ஸ். பட் இங்கே வந்து நெகோசியேஷன் நடந்திருக்கு. அதில் வந்து கேள்விப்படுறது என்னன்னா ஹை டிமாண்ட் அவர் சைட்லேருந்து இருந்துச்சு. அதை வந்து ஸ்ரேயஸ் வச்சிருக்கிறாரு. ஆமாம், அதை வந்து டீமால் மீட் பண்ண முடியல. அண்ட் இவங்க வந்து RTM 0, ஏன்னா 6 ரிட்டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களால ரைட் டு மேட்ச் கூட ஸ்ரேயஸ்க்காக போக முடியாது. ஸோ கோர் அப்படியே இருக்கட்டும், டீமில் வேணால் நம்ம வந்து மாற்றுவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ப்ளஸ் போன வருஷம் கூட ஸ்ரேயஸ் வந்து 1-2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடினார். பட் மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸில் வந்து அவங்களோட டாப் ஆர்டர் சுனில் நரேன் அண்ட் ஃபில் சால்ட்டே நிறைய மேட்சஸ் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ரேயஸுக்கு அந்த அளவுக்கு பேட்டிங் நிறைய மேட்சஸில் தேவைப்படலை. ஒரு பெரிய வேக்யூம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் கேப்டன், ஒன் ஃபார் த ஃபியூச்சர், அடுத்த ஒரு 3-4 வருஷம் இந்தியன் டீம்லேயே ஒரு ரெகுலராக இருக்க மாதிரி ஒரு பிளேயர் ஸ்ரேயஸ். அவர் மாதிரி ஒரு பிளேயர் திரும்ப கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ரிட்டென்ஷன் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ரிங்கு சிங் சூப்பர் பிக். 13 கோடிக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. 40 லட்சத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்த பிளேயர் 13 இந்தியன் டீம்லேயே ஒரு ஃபினிஷராக ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் எடுத்த உடனே ரிங்கு சிங் வந்து இந்த பேர் வாங்கலை, 2-3 வருஷம் சைட் லைன்ஸில் இருந்தார் டீமில். ஸோ இவங்க வளர்த்த ஒரு பிள்ளை. ஸோ இப்போ அதிக தொகை கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி 12 கோடி, அகேன் நைஸ் ஸ்டோரி. அவங்க நரேனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதே தான் வருணுக்கும் கொடுக்குறாங்க. நரேன் ஐ திங்க் அகேன் அந்த 5 இயர்ஸ் கேட்டகரியில் வருவார், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடல. ஸோ 4 கோடி தான், இல்லை 12 கோடி கொடுத்துருக்காங்க. பட் நரேனை விட்டால் அவர் வந்து 12க்கு மேலே போயிடுவாரோ, அது ஒரு கேல்குலேஷனாக இருக்கலாம். ஏன்னா அவருக்கும் ரசலுக்குமே 12 கொடுத்துருக்காங்க. மேபி 2 பேருமே அவங்க ஃபேக் எண்ட் ஆஃப் தேர் கரியரில் இருக்காங்க. 3 வருஷம் அவங்களோட ப்ரைமில் எனக்கு வந்து நரேன் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு போலராக, ஒரு பேட்டராக, அண்ட் ஃபீல்டிங் பெருசாக அபிலிட்டி, ரொம்ப லிமிட்டட் அபிலிட்டி தான் அவருக்கு இருக்குது. ஸோ அதில் டிபெண்ட் பண்ணுறது இல்லை.
ரசலுக்கு 12 கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு அகைன் அந்த ஃபேமிலி செட்டப் அதனால கொடுக்குறாங்க. ட்ரின்பேக் ஒரு நைட் ரைடர்ஸ்க்கும் அவர் விளையாடுறாரு, இங்கேயும் அவர் விளையாடுறாரு. அண்ட் இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் 12 கொடுத்தது ஐ திங்க் பிராவோ இப்போ மென்டரா வந்திருக்காரு டீமுக்கு. ஏன்னா கௌதம் கம்பீர் ஆப்வியஸ்லி போன வருஷம் இருந்தவர் இந்தியா டீம் கோச்சாக போயிட்டார். ஸோ பிராவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரசல் நரைனை தக்க வைக்கலாம், 12 கேட்டாலும் கொடுத்துடலான்றதுல அவரோட டிசிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹர்ஷித் ராணா 4, ரமன்தீப் 4, 2 இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. 51 கோடியோட போகிறாங்க ஆக்ஷனுக்கு வித் 0 RTM ஆப்ஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அங்கே எனக்கு வந்து மாட்டிப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா இவங்க டீமில் பாருங்கள், ரிங்கு சிங் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர், லோவர் மிடில் ஆர்டர் பிளேயர், நரேன் உங்களுக்கு டாப் ஆர்டர், ரசல் லோவர் மிடில் ஆர்டர். ஸோ டாப் ஆர்டரில் ஒரு பேட்டர் வேணும். ஃபில் சால்ட் மாதிரி ஒரு பிளேயர் திரும்ப கிடப்பாரா? RTM ஆப்ஷன் 1 வச்சிருந்தா கூட ஃபில் சால்ட்டுக்கு போயிருக்கலாம். பட் இப்போதைக்கு போக முடியாத ஒரு கட்டம் வரலாம். கேப்டன்சியுமே யாருக்கு போகும் அப்படிங்கிற யார் எடுக்க போறாங்க, அந்த இடத்துக்கு யார் வர போறாங்க இருக்கிறதுல இருந்தே எனக்கு கேப்டன்சி ஆப்ஷன்னா மேபி இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க வந்து ரிங்குக்கு கொடுத்து பார்க்கலாம். ரிங்கு கொடுக்கலாம், கேப்டன்சி கொடுக்கலாங்கிறீங்க. ஆப்ஷன் இல்லாதப்போ கரெக்ட், எனக்கு இதுதான் டீமு அப்படின்னா நான் வந்து இந்த 6 பேர் இப்போதைக்கு 6 பேர் இருக்காங்க நம்ம கையில். இதில் யாராவது ஒருத்தரை நான் கேப்டனாக போகணுன்னா நான் ஃபியூச்சரை நோக்கி பார்க்குறது ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணுறதுக்கு. எப்படி MS தோனி மேலே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிராண்ட் ஆனாரோ, எப்படி விராட் கோலி 2008 டீமில் இருந்து ஒரு பிராண்ட் ஆனாரோ, அந்த மாதிரி நினச்சி பண்ணலாம். வாய்ப்பு இல்லைன்னா வெளியிலேருந்து அவங்க கேப்டன் தேடி ஆகணும். மேபி சம்மன் லைக் ஒரு KL ராகுலோ இந்த மாதிரி போய். ஆனால் இப்போ KKRோட நிலைமை ஒரு மாதிரி கேள்விக்குறியா ஆப்ஷன் வரப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்காங்க. 51 கோடி தான் இருக்கு. போறாங்க எப்படி ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம மும்பையை பத்தி பேசும்போது ஒன்று பேசும்போது ஜெயவர்தன் ஹெட் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஆமா நடந்திருக்கு இல்லைங்களா? இங்கேயும் பிராவோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நிறைய தெரியுது. பட் அகைன் டீமோட கோர் செட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆக்ஷன் என்ன பார்ப்பாங்கன்னா பிளேயிங் 11 பார்ப்பாங்க. இப்போ வந்து என்னோட பிளேயிங் 6 இருக்கு, நான் இன்னும் 5 பிளேயரை எடுக்கணும். அதை வந்து பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க டீமோட கோர் அப்படியே வச்சுருக்காங்க. சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச கோர் அப்படியே இருக்குது KKR கிட்ட. ஆப்ஷனில் ஒரு 2 பிளேயர் எடுக்கணும். கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் இருக்கிற பிளேயர் கிட்ட போவாங்க. ரொம்ப தூரம் போக முடியாது அவங்களால. ஸோ குஜராத் லாஸ்ட் டைம் கில்லோட கேப்டன்சியில் விளையாண்டாங்க, ஓரளவுக்கு விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த டைம் நல்லா விளையாண்டாங்களா? அது வர மாட்டேங்குது வாய் வர மாட்டேங்குது சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டைமும் கில் லைக் என்ன சொல்கிறது, ரஷீத் கான் இருக்கிறாரு, சாய் சுதர்சன், திவாட்டியா அவங்க இது பண்ணியிருக்காங்க, ஷாருக் கானை ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நிறைய டீம் நம்ம பார்க்கும்போது ரீட்டைன் பண்ணுற பிளேயர்ஸை பார்க்குறோம். அதே சமயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, யாரெல்லாம் விட்டுருக்காங்கன்னு. எனக்கு போன வருஷமே GT கிட்டே இருந்த பிரச்சனை 2 வருஷமும் இருந்துச்சு. அதையும் நான் இல்லைன்னு சொல்ல. என்னதுன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸை பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணார். இந்த வருஷம் டீம் இருக்குது, ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ரீட்டென்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரஷீத் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸோட வராரு. 18 டிசர்வ்ட். கில் உங்களோட கேப்டன், சாய் சுதர்ஷன் 8.5 பியூட்டிஃபுல். அவருக்காக நான் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் வந்து 8.5 இல்லை, அதை விட அண்டர் பெய்டு. அவர் வந்து இதை விட அதிகமாக ஆக்ஷனில் வந்தால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் அவர் இதெல்லாம் பற்றி யோசிக்கிற கேரக்டரே கிடையாது. நான் வரணும், நல்லா விளையாடணும், டீமுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட் கிரிக்கெட்டர், அந்த மாதிரி அப்ரிங்கிங்கில் வந்தவர் சாய் சுதர்ஷன். ஸோ மணி அவருக்கு ஒரு ஃபேக்டரே கிடையாது. இவங்க என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா கில் 16.5, சாய் சுதர்ஷன் 18.5ன்றப்போ ரஷீதுக்கு 18, அடுத்த 2 ரிட்டன்ஷன் 25 crores பண்ணணும். ஸோ ஆட் அப் பண்ணால் 25 வந்துடுது. தெவாட்டியா 4 crores ஸ்டீல், அப்சல்யூட்லி ஸ்டீல். தெவாட்டியா இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அந்த நெகோசியேஷன் GTலேருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆஷிஷ் நேரா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் கூட CSKவே ராகுல் தெவாட்டியாவுக்கு 9.75 வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் தான் சிவம் துபே வாங்க முடிஞ்சிச்சு. அப்போவே அவங்க யோசிச்சு ஃபஸ்ட்டு ராகுல் தெவாட்டியா, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர், ஃபினிஷர், நல்ல ஃபீல்டர், ஓவர்ஸும் போடுவார், லெக் ஸ்பின்னும் போடுவார். GT பெருசாக அவரை வந்து போலிங்கில் யூஸ் பண்ணல. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜ் ஏற்படுது. ஸோ தெவாட்டியா 4 கோடி ஸ்டீல். ஷாருக் கான் 4 கோடின்றது வந்து அது ஒரு டீசென்ட் நெகோசியேஷன். அவர் ஆக்ஷன் வந்திருந்தாலும் அதுவோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 9 கோடி 8 கோடிக்கெலாம் ஷாருக் கான் போனார். பட் நம்பர்ஸ் அதை பேக் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா திஸ் ஆர் தட் ஒப்பீனியன் தான். ஸோ 4 கோடி டீம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு 3 வருஷம் கொடுத்து நீ நல்லா அடிப்படான்னு கொடுக்குறாங்க. அண்ட் அவரோட எபிலிட்டி பற்றி கொஸ்டினே கிடையாது. மேசிவ் ஹிட்டர்ன்றப்போ அவங்க அந்த கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயரை விட்டது தான். அங்கே தான் கௌதம், ஏன்னா அங்கே தான் எனக்கு ராஷித் 18 ஃபார் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டேவிட் மில்லரோட இவங்க நெகோஷியேட் ஒரு அமௌண்ட்டுக்கு வரலையோன்னு எனக்கு தோணுது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு பேசும்போது அதுவுமே அங்க வந்துருது. டேவிட் மில்லர் மாதிரியான ஒரு ஏன்னா சாய் சுதர்ஷன் யங்ஸ்டர், சுப்மன் கில் இன்னமும் யங்ஸ்டர்னு சொல்லுவாங்க, டீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸு. தெவாட்டியா SRK
வந்து ஷாருக் கான் இந்த லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் குறைவு. தெவாட்டியாவும் ஃப்ரீக் ஆஃப் கிரிக்கெட்டர், எக்ஸலன்ட் கிரிக்கெட்டர். பட் டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிரசன்ஸ், சிச்சுவேஷன் புரிஞ்சு பிரஷர் புரிஞ்சு ஆடுற ஒரு பேட்டர் லேக் பண்ணுறாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு கேப்டு பிளேயரை அவங்க ரீட்டைன் பண்ணலாம். ஏன்னா அவங்க இன்டெலிஜென்ட்டாக வந்து ஆர்டிஎம் 2 அன்கேப்டு பிளேயர் எடுத்திருக்காங்க, தெவாட்டி அண்ட் எஸ்ஆர்கே. ஸோ கேப்டு பிளேயரை ஆர்டிஎம்ல யூஸ் பண்ண முடியும். அது மேபி மில்லர் மாதிரி ஒரு பிளேயருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சர்ப்ரைஸ் முகமது ஷமி. அவர் இன்ஜுரி அந்த காரணமாக இருக்காரு. இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸில் அவர் விளையாட மாட்டார். பட் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஐபிஎல் அப்போ முகமது ஷமி இருந்தாருன்னா ஒரு சான்ஸ் நீங்கள் எடுக்கணும். பயங்கரமான ஒரு சான்ஸ் எடுத்து ஒரு 12 கோடி நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஷமி ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா ஐ திங்க் ஒரு 7-8லேருந்து அவர் வந்து 10 வரைக்கும் போவாருன்னு எனக்கு தெரியும். நமக்கு கிடைக்காம போனார்னா அந்த அகமதாபாத் பிச்சில் என்ன பியூட்டிஃபுல்லாக bowling போட்டார் முகமது ஷமி. எனக்கு அந்த ஃபிட்னஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கும் டீமுக்கு. பட் அவர் ஃபுல்லி ஃபிட் முகமது ஷமி நாளைக்கு இன்னொரு டீமுக்கு போனார்னா ஜிடிக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரிஞ்சு இருக்கும். அண்ட் அதுதான் ஜிடியை பற்றி சொல்ல போனால். பஞ்சாப்க்கு வந்துடலாம் பிரதர். சஷாந்த் சிங்கை திருப்பி ரிட்டைன் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே சொல்லுவேன் பஞ்சாப் பற்றி பேசுகிறப்ப அந்த புரோட்டா சூரி காமெடி தான். எல்லாம் கோட்டை அழி மறுபடியும் முதல்ல இருந்து அதை வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல் டீம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க, இப்போ திரும்ப எடுக்கணும். அண்ட் ஒரு வெல்கம் சேஞ்ச் என்னன்னா ஒரு புது கோச் வந்திருக்காரு. ஒரு ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒருத்தர் கோச்சாக வந்தது. ஐ திங்க் ஒரு ஸ்ட்ராங் ஹெடட் ஃபிகர். இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, சேவாக் மாதிரி பிளேயர்லாம் இருந்திருக்காங்க ஒரு கோச்சாக. பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரல. இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பட் ஃபுல் டீமை பில்ட் பண்ணி ஆகணும். ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோட்டை அழிச்சிட்டு இது இங்கே மிடில் ஆர்டரு ஆல்ரவுண்டருங்கிற மாதிரி ஃபுல்லாக எடுத்து வரணும். சஷாந்த் சிங்கை வந்து ரிட்டைன் பண்ணது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹாப்பி. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்க்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, ப்ரூவ் பண்ணார். ஏன்னா 30+ ஏஜில் வாய்ப்பு கிடைச்சு அப்போ தான் அவர் வெளியவே தெரியாது. அதுக்கு முன்னாடி நடந்ததை நீங்கள் மறந்துட்டீங்களே. ஆக்ஷனில் நாங்கள் தப்பான சஷாந்த் சிங் எடுத்துட்டோம், இவர் எங்களுக்கு வேண்டான்னு திரும்பி கொடுக்க போன பிளேயர் உங்களுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. இந்த ஏஜ் சஷாங்க் எடுத்தாலும் இந்த ஏஜ் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி நீங்கள் வேண்டான்னு திருப்பி கொடுக்க நினைச்ச சஷாங்க் சிங்கை இப்போ நீங்கள் ரீட்டைன் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. வாட் அ பியூட்டிஃபுல் டர்ன் அரவுண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டர்ன் அரவுண்ட். பிரப்சிம்ரன் சிங் 4 crore அகைன் வெல்கம். ஏன்னா பஞ்சாபுக்காக விளையாடுற பிளேயர், ஒரு லோக்கல் பாய், செஞ்சுரிலாம் அடித்தார். ஸோ அவரோட நாளில் கிழிச்சு கொடுத்துருவார், உங்களுக்கு பவர் பிளேயில் அடிச்சு கொடுத்துருவார். எனக்கு வந்து அசுதோஷ் மாதிரி ஒரு பிளேயர், அகைன் யங்ஸ்டர் தான். அசுதோஷும் உங்களுக்கு வந்து ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாடினார். ஐ திங்க் நெகோஷியேஷன் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அசுதோஷ் நினச்சிருக்கலாம், நான் இவங்க 4 கோடி கொடுக்குறாங்க, நான் ஆக்ஷனில் போனேன்னா எனக்கு ஒரு 8 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் எதுக்கு 4க்கு செட்டில் ஆகணுன்றது மேபி ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கலாம். ஹர்ஷீத் சிங் பண்ணாதது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஹர்ஷ்தீப் சிங். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் சைட்லேருந்து என்ன இருந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரீட்டைனர்னா 18, பட் அதுவும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கிடையாது, நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். 18லேருந்து 21, 23 வாங்குற பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது ஹர்ஷ்தீப்பை வந்து ஒரு 12 கொடுக்குறோம், 13 கொடுக்குறோன்ற வரைக்கும் போயிருக்கும். மேபி நெகோசியேஷன் இங்கே அங்கன்னு யாராவது ஒரு பார்ட்டி ஒத்துக்காம இருந்திருக்கலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயரும் கூட. எஸ், இந்தியன் டீம்ல விளையாடுற பிளேயர், இந்தியன் டீம்ல உங்களுக்கு T20 ஃபார்மேட் விளையாடுற பிளேயர், மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்குற பிளேயர், கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிறாரு. லோக்கல் பிளேயர், பஞ்சாபுக்காக விளையாடுற பிளேயர், அது ஒரு பெரிய மிஸ். அண்ட் உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர், அவரை வந்து நீங்கள் விட்டுருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் திரும்ப ஆக்ஷன் டேபிளுக்கு போகிறப்போ யாரெல்லாம் அவைலபிள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ரேயஸ், கேஎல் அண்ட் ரிஷப் பண்ட் அக்ரெசிவாக போகலாம். யார்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு இவங்க கிட்ட காசு இருக்குது, 110 கோடி. மற்றவங்க இதுக்கு அடுத்ததாக ஹையஸ்ட் வந்து ஆர்சிபி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் 83. ஸோ 110 கோடி இருக்கு. தைரியமாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஆக்ஷனில் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்ற, இப்போ ஸ்ரேயஸ் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா அவருக்கு ஜாக்பாட்டு, அதுக்கப்புறம் கேஎல் வந்தாருன்னா அவருக்கு ஹை தொகை கொடுத்து போகலாம். பட் ரிஷப் பண்ணிட்டு ஹை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிக்கி பாண்டிங் அவரோட வேலை செஞ்சிருக்காரு டிசியில், இப்போ இங்கே வந்திருக்காரு. அண்ட் ரிஷப் பண்ணிட்டே விடுறதுக்கு முன்னாடி 2-3 டீம்ஸ்ட்ட பேசியிருப்பார். அந்த மாதிரி அவங்க பிளேயரோட ஏஜென்ட்ஸ்லாம் பேசுவாங்க, நீங்கள் எங்கே இருந்தாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஒரு சில டீம் சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு இந்த பிளேயர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தைரியமாக இப்போ நான் ஆப்ஷனுக்கு வரேன்னு வருவாங்க. ஸோ ஐ திங்க் பஞ்சாப் ரிஷப் பண்ணிட்டுக்கு அக்ரெசிவாக போகலாம். இன்னொரு நல்ல விஷயம், ஆர்டிஎம்ல 4 கேப்ட் பிளேயர்ஸ்க்கு போகலாம் அவங்க, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர். ஸோ லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயருக்கு அவங்க வந்து தைரியமாக போகலாம். யாரெல்லாம் அந்த கேட்டகரியில் அவங்களுக்காக நல்லா பண்ணியிருக்காங்களோ ஜாலியாக அவங்களுக்கு போகலாம் இல்லையா? ஸோ பண்ணிட்டு எதிர்பார்க்கலாம் இந்த டைம் பஞ்சாப்ல. என்னோட யூகம் அதான் சொல்லுது. ஏன்னா 25 கோடி வரை ரிக்கி பாண்டிங் ஜாலியாக 110 வச்சிருக்கீங்க. நீங்கள் 30 கோடி கொடுத்தா கூட உங்களுக்கு செகண்ட் ஹையஸ்டே 83 வரப்போ உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அப்படிங்கிறதுனால தைரியமா கண்ண மூடி எடுக்கலாம் இல்லையா? ஆமா. ஸோ பஞ்சாப் ஆக்ஷன்லாம் தெரியும். ஆக்ஷன் தான் பஞ்சாப். பிரித்தி சிண்டா அந்த ஏந்தின பதாகையே கீழே வைக்கவே மாட்டாங்க, வழக்கம் போல மாளிகே இருப்பாங்க. டெல்லி போயிடலாம்.
அகைன் பண்ட்டுக்கு தான் வந்து வருவோம். பெரிய பெரிய மைனஸா இருக்குமோ அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்க அந்த பார்க்கப்படுது. மாதிரி ஒரு கேலிபர் பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ணுறது எந்த டீமாக இருந்தாலுமே மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ரிஷப் பண்ட் இந்தியன் டீமில் இல்லாதப்போ இந்தியன் டீம்லேயே நம்ம வந்து ரிஷப் பண்ணிட்ட மிஸ் பண்ணோம். ட்ரூ. நெகோசியேஷன் பெருசா போயிருக்கோ? போயிருக்கும், ம். நிச்சயமாக போயிருக்கும். ம், ம். ஏன்னா அவரே ஒரு ஃபீலர் கொடுத்தாரு, நான் ஆக்ஷனுக்கு போனேன்னா எவ்வளவு போவேன்னு. ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட், டீம் மேனேஜ்மெண்ட் நிச்சயமாக அதை என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா. இதை ஒரு கோலியோ ஒரு தோனியோ இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நான் ஆக்ஷனுக்கு போனேன்னா எவ்வளோ போவேன், எல்லாராலையும் எந்த பிளேயர்னாலையும் அதை கேட்க முடியும். பட் இவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் மைண்டில் ஒன்று இருக்கலாம், தப்பு கிடையாது, 100% இருக்கணும். ஏன்னா ஒரு போன ஆக்ஷனில் 2 ஆஸ்திரேலியன்ஸ்க்கு 24 கோடி 22 கோடின்னு கொடுத்தாங்க. ஒரே ஒரு சீசனுக்காக மினி ஆக்ஷனுக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, மெகா ஆக்ஷன் வரதில்லை. ஸோ அதையும் பிசிசி இந்த தடவை ஆக்ஷன் ரூல்ஸ், நீங்கள் மெகா ஆக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் மினி ஆக்ஷனுக்கு நீங்கள் வர முடியும்னு ஒரு ரூல் சொல்லிட்டாங்க. ஹையஸ்ட் பெய்டாக இந்தியன் பிளேயர் இருக்கிறதுல தப்பு என்ன? ஏன் வேல்யூ இவ்வளோன்னு கேட்குறதுல தப்பு என்ன? முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா வேறு வேலை பாருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் ரிஷப் பண்ட் போனது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு செம மிஸ். நெகோசியேஷன் நிச்சயமாக நடந்திருக்கும், ஏதோ ஒரு பார்ட்டி ஒத்துக்கல. அண்ட் டிசி டீமும் நமக்கு தெரியும், 2 செட் ஆஃப் ஓனர்ஸ் இருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூன்னு ஒரு குரூப் இருக்குது, ஜிஎம்ஆர்னு ஒரு குரூப் இருக்குது. 3 வருஷம் ஓனர்ஷிப் மாறும். இந்த வருஷம் ஓனர்ஷிப் மாறுது. ஓகே. ஸோ புது ஓனர்ஷிப், புது மேனேஜ்மெண்ட், புது கோச். எங்கள் அண்ணன் ஹேமங் பதானி கோச்சாக இருக்காரு. முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரெட் நூல் மூலமாக அவருக்கு. அவருக்கு ஃபோன்லேயே நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டேன். பட் அவங்கக்கிட்ட 73 crores அவங்க ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. ரிஷப் பண்ட் விட்டது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா பெரிய மிஸ். பட் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் டோட்டலி நல்ல பிக்ஸ். அக்ஷர் பட்டேல் 16.5 பியூட்டிஃபுல். ஏன்னா உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா 18ன்றப்போ இவரும் எனக்கு அதே வேல்யூ கொடுக்குறாரு. பிரில்லியன்ட் ஃபீல்டர், பிரில்லியன்ட் போலர், செம பேட்டிங் ஹிட்டர் அடிச்சு கொடுப்பார். 16.5 வெல் டிசர்வ்ட் அக்ஷர் பட்டேல். குல்தீப் யாதவ் 13.25 நல்ல பிக்கு, ரிஸ்க் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கர், நல்லா போலிங் போட்டிருக்காரு கிடச்ச வாய்ப்புலலாம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட நம்ம இதை ஷூட் பண்ணிருக்கும் போது பங்களாதேஷ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் கிரிக்கெட்டர்ஸ், நல்லா அடிப்பாரு. லாஸ்ட் சீசன்லயே நல்லா அடிச்சாரு, பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. சூப்பர். அண்ட் அபிஷேக் பொரேல் சூப்பர் பிக். உங்களுக்கு அன்கேட் பிளேயர். உங்களுக்கு பண்ட் போனதுனால விக்கெட் கீப்பர் உங்களுக்கு வெளியே தேட வேண்டாம். விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனர் 2 அண்ட் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ 3ஐயும் ஃபில் பண்ணுற ஒருத்தரை 4 கோடிக்கு உங்களுக்கு கிடச்சிட்டாரு. அவரை உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டீங்க, சூப்பர். ஆர்டிஎம்மில் ஒரு கேப்ட் அண்ட் ஒரு அன்கேப்ட் பிளேயருக்கு போகலாம். அதாவது ரிஷப் பண்ட்ட கூட அவர் வந்து இவங்க நினைச்சாங்கன்னா ஆர்டிஎம்ல போகலாம். ஓகே. அதாவது ஒரு 73 crores என்கிட்ட இருக்கு. ரிஷப் பண்ட்டுக்கு நான் எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்கேன்? 20 வரைக்கும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 73 இருக்கு கையில். 20, 21, 22 வரைக்கும் இவங்க வந்து பார்ப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா முடியாதுன்னு போகலாம். பட் ஆப்ஷன் இருக்கு. நடக்குமா நடக்காதா ப்ராக்டிகாலிட்டிஸ் எனக்கு தெரியல. பட் ஆர்டிஎம்ல நீங்க நினைச்சா ரிஷப் பண்ட்டுக்கு போகலாம், திருப்பி எடுக்கலாம். ஒரு ஆப்ஷனும் இருக்கு. பட் எடுக்கிறது கஷ்டம், ஏன்னா பஞ்சாப் விட மாட்டாங்க. இல்ல இந்த ஆர்டிஎம் ரூல்ஸும் இந்த தடவை மாறி இருக்கு. ஓகே. என்னன்னா கௌதம், முன்னாடி ஆக்ஷன்ல எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிளேயர் கௌதம், நீங்கள் தான் ஒரு பிளேயர்னு வைங்களேன். நீங்கள் வந்து டிசிக்காக விளையாடுறீங்க, நான் பஞ்சாப். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டிசிக்காக விளையாடுற பிளேயர், நான் வந்து 15 கோடி வரைக்கும் போகிறேன். அப்போ நீங்கள் ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி அதே 15 கோடியை கொடுத்து என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் பழைய ரூல். இந்த தடவை அது இல்லை. நீங்கள் வந்து நான் 15க்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிஎம்னு சொன்னீங்கன்னா, நான் தான் இங்கே ஹையஸ்ட் பிட்டராக இருந்திருக்கேன். நான் ரேட்டை ஏற்றி ஒரு அமௌண்ட் சொல்லுவேன், 15ல டேரெக்டாக 21ல் கொண்டு போய் வைப்பேன். அப்போ நீ எடுத்துக்கிறியா இல்லையா அந்த கேள்வி வரும். நான் 15னா எடுத்துக்கிறேன், 21 என்னால் முடியாத, நீங்கள் வெளியே போயிடுவீங்க, நான் எடுத்துப்பேன். இந்த கணக்கு தான் இந்த கணக்கு புதுசாக அமலாக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ஐ திங்க் பஞ்சாப் அவுட் பிட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? சூப்பர் பிரதர். ஸோ லக்னோ வந்துடலாம். லக்னோ அகைன் அந்த பேரில் தான் இருக்குது லக்கு. ஆமாம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அந்த ஓனர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட், அவர் இந்த டைமும் பேசியிருக்கிறாங்க அந்த மைல் ஸ்டோன் கேஎல் ராகுலை பற்றி அந்த பேசினது. அதை தவிர்த்திருக்க வேண்டியது இல்லையா? ஏன்னா இப்போ யாரையாவது வழி அனுப்பும்போது என்னதான் நமக்கு அதிருப்தியாக இருந்தாலும் ஒரு நம்ம குட் ஃபேர்வெல் கொடுத்துருக்கணும். சொல்லாமல் இருக்கலாம், நாங்கள் ரீட்டைன் பண்ணல, எங்கள் டீமில் செட் ஆகலை, என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அது சொன்னது வந்து ஐ திங்க் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான். மற்றபடி ரிட்டென்ஷன் வரப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பூரானை வந்து தக்க வச்சிருக்காங்க. 21 கோடி. ஏன்னா கிளாஸனும் பூரனும் தான் கரண்ட் T20 கிரிக்கெட்டில் பெஸ்ட் ஹிட்டர்ஸ். நான் சூரியகுமாரையும் அந்த லிஸ்ட்டில் வைப்பேன். பிக் ஹிட்டர்ஸ்னு வரப்போ நிக்கலஸ் பூரன் 21 அண்ட் கேப்டனும் அவர் தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? மேக்ஸிமம் அவர் தான் வாய்ப்பு இருக்கும். ஆமாம்.
21 கோடி கொடுக்குறோம் ஆமா இவ்வளவு காசு கொடுக்குறேன்ல அதையாவது அது பண்ணு. ஏன்னா நல்ல ஹிட்டர் லாஸ்ட் சீசன்லயுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட்டா சூப்பரா வந்து கொடுத்துருக்காரு. எல்லா T20 கிரிக்கெட்லயும் உங்களுக்கு அடிக்கிறாரு. 100 நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே டைம்ல 100ம் துபாயில ஒரு ILT20 நடந்துகிட்டு இருந்துச்சு. இவர் அங்க ஒரு மேட்ச் விளையாடி அவருக்கு ஒரு பிரைவேட் ஜெட் கொடுத்துருவாங்களாம். இங்க ஒரு மேட்ச் விளையாடி இங்க வந்து இன்னொரு மேட்ச் விளையாடி பிரைவேட் ஜெட் பிடிச்சி போய் அங்க இன்னொரு மேட்ச் அடுத்த நாள் விளையாடுவாராம். அவ்வளவு டிமாண்ட் பிரான்சிஸ் நிக்லஸ் பூரனுக்கு. அவர் மாதிரி டிமாண்ட் உள்ள பிளேயர்லாம் கரண்ட் T20 கிரிக்கெட்ல இல்ல. 21 டிசர்வ்டு. ரவி பிஷ்னாய் 11 ரொம்ப பிடிச்சிருக்கு. மயாங்க் யாதவ் 11 எனக்கு என்னதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேலண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் மயாங்க் யாதவ் போன வருஷமே உங்களுக்கு ஐ திங்க் 4 மேட்ச் தான் விளையாடினாரு. அப்போ அன்ஃபிட் ஆனாரு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் காலப் வந்துச்சு, நல்லா பண்ணாரு. பட் அகெயின் கரண்டாக கூட இன்ஜுரி லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ உங்களுக்கு 14 மேட்ச்ல உங்களுக்கு மயாங்க் யாதவ் 10 மேட்ச் விளையாடினா பெரிய விஷயம். ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி பேஸ் போடுறாரு. பட் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். ஸோ 11 கோடின்றது ஐ திங்க் உங்களுக்கு வந்து எவ்வளோ மேட்ச் விளையாட கிடைக்கும். அவரோட டேலண்ட்டு கேட்டிங்கன்னா 11க்கு மேலே கொடுக்கலாம். பட் இன்ஜுரி வந்து அவரால் விளையாட முடியாமல் போச்சுன்னா அது ஒரு ரிஸ்க்கை ரன் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நாங்கள் நம்பர் 1 எடுத்திருக்காங்க. மோசின் கான் 4 கோடி சூப்பர். ஆயுஷ் பதோனி 4 கோடி ஓகே அன்கேப்ட் பிளேயராக பண்ணியிருக்காங்க. அவங்களால RTMல ஒரு பிளேயர் எடுக்க முடியும், ஒரு கேப்டு பிளேயர் எடுக்க முடியும். வாய்ப்பு இருக்கு. ஒரு பேலன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க 69 வச்சிருக்காங்க. 69. ஸோ ஒரு கேப்டு பிளேயருக்கு அவங்க வந்து போகலாம். ஒரு மார்க்கஸ் டாய்னிஸோ இல்லை குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு பிளேயரோ. ஏன்னா நிக்லஸ் பூரனுக்கு 21 குவிண்டன் டிகாக்கும் கண்டிப்பாக எங்கேயாவது ரேடாரில் இருந்திருப்பாரு. பட் குவிண்டனை விட்டால் கூட நம்ம எடுத்துடலாம் கம்மி ரேட்டுக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன் சேட்டன் இருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் வந்து தக்க வச்சிருக்கிறாங்க. சேட்டன் வந்தாலே ஒரு லாஸ்ட்ல ஒரு மேட்ச்ல ஒரு 100 அடிச்சு பெரியான ஒரு சீன் காமிச்சாரு. ஹிட்மயர், ரியான் பராக் இவங்க எல்லாமே, ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாத்தையுமே, சந்தீப் இவங்கெல்லாம் தக்க அந்த அமௌண்ட் தான் எனக்கு வந்து என்னன்னா சஞ்சு சாம்சன் 18 கேப்டன், ஜெய்ஸ்வால் 18 சூப்பர், ரியான் பராக் 14 டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டார் அவரோட கரியரை. போன வருஷம் விளையாடினாரு, இந்தியன் டீமுக்கும் சூப்பராக விளையாடிட்டாரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. ஹெட்மயர் 11 டிசர்விங். சந்தீப் சர்மா 4 கோடி அகைன் அந்த 5 இயர் ரூல் அதை யூஸ் பண்ணி அதுவும் சூப்பர் பை, இன்டெலிஜென்ட் பை. பட் எனக்கு ஜுரேலுக்கு 14 அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இடிக்குது. ஓகே ஓகே. இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து கீப்பர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் இருக்காரு. ஸோ லோவர் ஆர்டர் ஹிட்டர்னா ஆல்ரெடி ரியான் பராக் இருக்காரு, ஹெட்மயரும் இருக்காரு. ஜுரேல் வந்து நல்லா விளையாடி இருக்காரு, இல்லைன்னு சொல்ல. இந்த அளவுக்கு 14 கோடி வரைக்கும் போயிருக்க வேண்டாம். மேபி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா விட்டா ஒரு விக்கெட் கீப்பர் ஹார்ட் ஹிட்டர் வேணும், மற்ற டீம் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் ஐ திங்க் 14 கொடுத்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா RTM 0 அண்ட் அவங்களோட பர்ஸ் தான் லீஸ்ட் ஆக்ஷன் வரப்போ. வர ஆக்ஷனில் வெறும் 41 கோடியோடு தான் அவங்க உட்காருவாங்க. வெறும் 41. அவங்க தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் அவங்க தான். மும்பை இந்தியன்ஸ்க்கு இவங்க அப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸே வராங்க. ஓகே ஓகே. ஸோ இவங்க தான் லீஸ்ட்டோட வராங்க. RTM 0ன்றப்போ உங்களால் வந்து ஒரு செஹல் மேலே RTM போட முடியாது, ஒரு அஸ்வின் மேலே RTM யூஸ் பண்ண முடியாது, ஒரு ட்ரெண்ட் போல்ட் மேலே உங்களால் வந்து RTM யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் அங்கே எங்கேயோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்காங்கன்னு தோணுது. ட்ரெண்ட் போல்ட் அஸ்வின் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணிருக்கலாமோ, ரிட்டர்ன் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல அஸ்வின் வந்து கம்மி ரேட்டுக்கு தான் அவங்க எடுத்தாங்க, ஒரு 6 பாயிண்ட் சம்திங்க்கு தான் எடுத்தாங்க. ஸோ அஸ்வினை இப்போ நீங்க ரீட்டைன் பண்ணா நீங்க 11 கோடிக்கு ரீட்டைன் பண்ணணும், 11-12க்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்க விட்டா போவாரா ஆக்ஷன்ல எடுக்கலாம். செஹல் ஐ திங்க் நல்லா பண்ணார். செஹல் அந்த லிஸ்ட்ல இருந்திருப்பாரு. செஹலை விட்டதை ஐ திங்க் எங்கேயாவது இடிக்கலாம். 41 கோடின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ரொம்ப மற்ற டீமை விட நீங்கள் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். எல்லாம் ஃபில்டர் பண்ணி விட்ட ஆளுங்களை வேணா மேபி. ஆமாம், இப்போ பட்லர் மேலே கூட உங்களால் RTM போட முடியாது. கரெக்ட். பட்லரையுமே அவங்க மிஸ் பண்ணது அப்படிங்கிறது அங்கேயுமே ஒரு பெரிய. பட்லர் அவரோட பீக்கில் போன வருஷம் இல்லை, பட் அவரோட பீக்கில் என்ன இருந்த அவர் வந்து ஒரு IPL லெஜெண்ட். ஆமாம் ஆமாம். ஸோ எப்படி நம்ம டேவிட் வார்னர் 3-4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போ கரண்ட் கிரிக்கெட்டில் பட்லர் இருக்காரு. அதுவும் அவங்களுக்கு வந்து பட்லர் திரும்பி எடுக்க முடியாமல் போச்சுன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி காவியாமாரன் நம்ம ஓகே. சேம் கிளாசன், கம்மின்ஸ், ஹெட், நிதிஷ், அபிஷேக் இவங்க எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா சன்ரைசர்ஸும் கிட்டத்தட்ட இந்த பஞ்சாப் கேட்டகரியில தான் முன்னாடிலாம் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. கோர் போயிடும், அதுக்கப்புறம் புது பிளேயர் தேடணும். பட் இந்த வருஷம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சன்ரைஸ் ஹைதராபாத். போன வருஷம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, சூப்பராக. ஐ திங்க் அந்த நெகோசியேஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிளாசன் 23 கோடி ஓகே. ரீட்டைனில் அவர் தான் வந்து ரிட்டென்ஷன் என்டையர் லிஸ்ட்டில் மோர் தென் விராட் கோலி, மோர் தென் ரோஹித் சர்மா, மோர் தென் பும்ரா, மோர் தென் பூரன். இவர் தான் நம்பர் 1, 23 crores. 23. ஸோ அவர் நெகோசியேஷன் எப்படி போயிருக்குன்னா
எனக்கு மற்ற டீம்லேருந்து ஆஃபர் வருது, நான் அதிக தொகைக்கு போவேன். அப்போ நீ போகாமல் நான் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 23 வேணும், இந்தா கொடுக்குறேன், என் டைமை விட்டு போகாத. 23 கொடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் பேட் கமின்ஸ் 18. அவர் வந்து கீழே வராரு. இப்போ போன வருஷம் 23 வாங்கிட்டு இருந்தவர் இப்போ கீழே வராரு. அண்ட் என்னமா கேப்டன் பண்ணாரு, அற்புதமாக கேப்டன்சி பண்ணாரு. ஸோ இதுக்கு பேட் கமின்ஸும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவரை விட கிளாசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியில் வேலை செய்கிற நம்ம ஜூனியர் நம்மளை விட மேலே போச்சுன்னா நமக்கு எவ்வளோ காண்டாகும். பேட் கமின்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இது ஏன் டீம்னு பார்க்குறாரு. 18க்கு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. எக்ஸலண்ட் ஜெஸ்டர் அவர் பண்ணது. அண்ட் எனக்கு அதுக்கப்புறம் பெரிய ஸ்டீல் என்னதுன்னா, டிராவிஸ் ஹெட்டை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அதே 14 கோடிக்கு. சேம் லாஸ்ட் இயர். ஏன்னா அவர் மார்க்கெட்டுக்கு போனார்னா உங்களுக்கு வந்து இப்போ குவிண்டன் டிகாக்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர் ஆச்சு. பட் ஹெட் ஆக்டிவாக முக்கியமான மேட்சஸில் அடிக்கிற பிளேயர், ஃபைனல்ஸ்லாம் அடிக்கிற பிளேயர். அவருக்கு 14. ஏன்னா கிளாஸ் 20+ போவார் வெளியில். போகலாம். இப்போ போவாரான்னு டெஃபினட்டாக சொல்ல முடியல, பட் போகலாம். இப்போ கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் 23 வாங்குறாரு. இதனால போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ், போன வருஷம் உங்களுக்கு யார் ஜெயிச்சு கொடுத்தாங்க மேட்ச் ஆன் மேட்ச்? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேர் இவங்கெல்லாம் அஸ்திவாரம் அமைச்சு SRHக்கு ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் 14 சூப்பர். அபிஷேக் சர்மா 14க்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த டீமை தன்னோட டீமை அவர் பார்க்குறாருன்றது கிளியராக தெரியுது. ரெட்டி, நிதிஷ் ரெட்டி 6, அதுவும் ஒரு ஸ்டீல். அவர் யாருன்னே தெரியாதப்போ இந்த டீம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி சான்ஸ் கிடச்சி இப்போ இந்தியன் டீம்லையும் ரீசனபிளாக நல்லா பண்ணியிருக்காரு. நிதிஷ் ரெட்டி 1 ஃபார் த ஃபியூச்சர். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் அவர் வந்து டெஸ்ட் டீமோட போகிறாருன்றப்போ 6 கோடி நல்லா நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வேல்யூ ஸ்டீல். அண்ட் இன்னமும் அவங்க வந்து ஒரு ஆர்டிஎம்ல ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு அவங்க போகலாம். ப்ராபப்ளி போன வருஷம் நல்லா பண்ண பிளேயர்ஸ் வந்து யாராவது உங்களுக்கு வேணும்னா போகலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டைமும் ஒரு விட்டது என்னதுன்னா அவங்களுக்கு மேபி எமோஷ்னலாக ஒரு விஷயம், நட்ராஜன். அதை பற்றி தான் பேசுகிறேன். அது இது யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு. நட்ராஜன் ஒரு ஃபேமிலி மாதிரி SRH. ஆமாம். பட் அவரை வச்சா நீங்கள் வந்து 11, 12 கொடுத்தாகணும் கண்டிப்பாக. ஆக்ஷனில் இல்லை அதுக்கு கீழே மேபி அவங்க கோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போவே அவங்க கிட்ட ரிமைனிங் பர்ஸ் 45 கோடி தான் இருக்குது. வெறும் 45 தான் இருக்குது. அவங்க வந்து செகண்ட் லீஸ்ட்டில் வராங்க அலாங் வித் மும்பை இந்தியன்ஸ். ஆமாம். ஸோ மும்பையும் 45 இருக்குது, இவங்ககிட்டையும் SRH கிட்டே 45 தான் இருக்குன்றப்போ நட்ராஜனும் ஆக்ஷனில் விட்டு பார்க்கலாம். பட் ரீட்டைன் ஆர்டிஎம் கேப்பும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆக்ஷனில் அவர் எடுக்க பார்க்கணும். நிறைய டீம்ஸ் அவருக்காக எய்ம் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நட்டுக்கு ஒரு இது. ஏன்னா நட்டு ஹைதராபாத் பிச்சு வந்து நல்ல மொளன்னு இருந்த பிச்சு, அதில் சூப்பராக போலிங் போட்டார். பேட் கமின்ஸோட அந்த டேண்டம் போட்டது சூப்பர். அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸோட வேல்யூ எங்கே தெரியும்னா, கஷ்டமான ஓவர்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு பவர் பிளேயோட கடைசி ஓவர் 6வது ஓவர் போடுறது கஷ்டம். அதுக்கப்புறம் டெத்தில் அந்த 2 ஓவர் போடுறது ரொம்ப கஷ்டம். நட்ராஜன் அந்த ப்ரெஷரை சோக்கின் பண்ணி பிரில்லியண்டாக பண்ணுவார். ரீட்டைன் பண்ணாதது ஐ திங்க் SRHும் ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, வைக்க முடியலையேன்னு. ஸோ அடுத்ததாக வந்து இந்த பிளேயர்லாம் இந்த டீம் வந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசை, வெளியில் இருக்கிறவங்களோட ஆசை. அதை பற்றி நம்ம பேசி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்த ஆசை என்ன அப்படின்னா, பண்ட் CSK வந்துடணும். வந்தா நல்லதுதான், வந்தா ஜாலியாக தான் இருக்கும். வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதானே நான் இப்போ வந்து எனக்கு என் ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூனா எனக்கு வரணும்னு இருக்கு. பட் என்னால் எல்லா லிஸ்ட்டையும் ஸ்டடி பண்ணி நான் வந்து இங்கே ஒரு எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து உட்காந்து பதில் சொல்லும் போது வந்தால் நல்லா இருக்கும். பட் வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. ராகுல் திருப்பி ஹோம் கிரவுண்ட் வர்றது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நட்டு CSK 55 crores போகலாம், வாய்ப்பு இருக்கு. பட்ஜெட் வச்சிருப்பாங்க, நிச்சயமாக வச்சிருப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மும்பை ஆர் பஞ்சாப்? ஸ்ரேயஸ் ஐயர் திங்க் டெல்லி எய்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா டெல்லிக்கு தான் முன்னாடி விளையாடின பிளேயர். டெல்லிக்காக விளையாடும் போது தான் அந்த எமர்ஜிங் பிளேயர் விருதுலாம் வாங்கினாரு, கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு டெல்லிக்கு. நீங்கள் ஸ்ரேயஸ் எந்த டீமுக்கு போவாரான்னு கேட்டீங்க? மும்பை ஆர் பஞ்சாப்? பஞ்சாப் போகலாம். பஞ்சாப் கிட்ட நிறைய காசு இருக்கு, மும்பை கிட்ட அவ்வளவா இல்லை. அண்ட் மும்பையில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மிடில் ஆர்டர் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காரு, திலக் வர்மா இருக்காருன்றப்ப இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்டர் அவங்களுக்கு தேவை கிடையாது. யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாப் யாரை நினைச்சாலும் போகலாம். பட் ஐ திங்க் டெல்லி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெல்லி கிட்ட 73 இருக்கு, அவங்க போகலாம். அஸ்வின் CSK நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ CSKவோட அகாடமிக்கும் அவர் தான் டைரக்டராக இருக்காரு. RRும் விட்டுட்டாங்க. ஆக்ஷனில் எந்த அளவுக்கு பிக் இருக்கோ CSK ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க, நிச்சயமாக ஒரு நல்ல பட்ஜெட் வச்சுருப்பாங்க, போவாங்க. வாய்ப்பு இருக்குது அதிகமாக. சஹல் மும்பை திருப்பி பேக் எடுப்பாங்களா அப்படிங்கிற எடுப்பாங்களா விட மற்ற டீம் விடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கரெக்ட் இல்லை, அவங்க விடுவாங்களா? ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் IPL எவர். அவருக்கு எவ்வளோ தூரம் போக முடியும்? ஐ திங்க் போன ஆக்ஷனில் ஐ திங்க் ஒரு 6 கிட்ட 7 கிட்ட RR எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை ஒரு 8, 9 போச்சுன்னா கூட மும்பை
போக முடியாது அவருக்கு. வாய்ப்பு கம்மி தான் இல்லையா? சூப்பர் பிரதர். கிவிஸ் பிளேயர் கான்வே அண்ட் ரவீந்திரா மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரச்சின் ரவீந்திரா ஐ திங்க் நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம் சிஎஸ்கே, பட் அகைன் ஆக்ஷனில் விட்டு ரவீந்திரா ஒரு சர்ப்ரைசிங் கேஸுங்க. எப்போ என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அப்படிங்கிற எப்படி அப்படி சொல்லலாம். போன வேர்ல்டு கப் சூப்பராக விளையாடினாரு, ஆமா. ஆனால் ஆக்ஷனில் யாருமே போல சிஎஸ்கே பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க. கான்வேக்கு நல்ல ஹேண்ட்ஸம் அமௌண்ட் கொடுத்தாங்க, பட் ரச்சின் ரவீந்திரா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டீலாக உங்களுக்கு வந்து பேஸ் ப்ரைஸில் உள்ளே வந்தார். இப்போ அகைன் டெஸ்ட் சீரீஸில் சூப்பராக பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் இந்தியா. பட் மற்ற டீம்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு தெரியல. பட் சிஎஸ்கே நிச்சயமாக ரவீந்திராவுக்கு போவாங்க. ரவீந்திராவுக்கும் போவாங்க, கான்வேக்கும் போவாங்க. கான்வேயும் ஒரு எமோஷனலாக வந்து ஒரு எக்ஸில் ஒன்று போட்டுட்டு போனார், ஹோம் கிரவுண்ட்லேருந்து வெளியில் போகிற மாதிரி, லைக் தோனி பிக்கை போட்டுட்டு இங்கேருந்து வெளியில் போகிறது அப்படிங்கிற. ஐ திங்க் சிஎஸ்கேலேருந்து வெளியே போகிற பிளேயர்ஸ்க்கு திரும்ப இங்கே வந்து ஆடணும்னு ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும். இப்போ கூட அவர் ஏதோ ஒரு நாட்டில் நியூசிலாண்ட்லேயோ எங்கேயோ மேட்ச் விளையாடிட்டு இருந்தார் கான்வே, பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். பவுண்டரி லைன்லேருந்து ஒரு ஃபேன், சிஎஸ்கே ஃபேன் ஆர் யூ வில் யூ ப்ளே ஃபார் சிஎஸ்கே அகைன்றப்போ ஹோப்ஃபுல்லி அப்படின்னு அவரும் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஸோ அந்த பந்தம் இருக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர் வேறு யார் ஆப்ஷனில் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. கான்வேக்கு நிச்சயமாக ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும், ஏன்னா ஸ்பின்னையும் ஈக்குவலி குட்டாக ஆடக்கூடிய பிளே. இப்போ குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு பிளேயரோட நான் கம்பேர் பண்ணேன்னா இவர் ஸ்பின்னை இன்னும் பெட்டராக ஆடுவார் கான்வே பொறுத்த வரைக்கும். ஸோ திருப்பி மும்பையில் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? T20 நல்லா பண்ணிட்டு இருக்கு. அறிவிச்சிட்டாங்களே ஹார்திக் தான் கேப்டன். ஹார்திக் தான் ரிட்டென்ஷன் அப்போவே ஹார்திக் தான் கேப்டன் சொல்லிட்டாங்க. ஸோ வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் வந்தது. இந்த வருஷம் ஆக்ஷனில் மும்பை யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு டீமையா, ஏதாவது பிளேயர் லைக் ஆக்ஷனில் யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்ஷனில் அவங்க பண்ண வேண்டிய பிளேயர்னா இஷான் கிஷன். ஏன்னா இதே கோரில் இருந்த பிளேயர், இதுக்கு முன்னாடி பாசம் காட்டி 15 கோடிக்கு எடுத்து வச்ச பிளேயர். அவர் ரீட்டைன் பண்ணல, பட் ஆக்ஷனில் நிறைய அமௌண்ட் கொடுத்து அவர் வந்து எடுத்தாங்க. அக்ரெசிவாக போய் மறுபடியும் எடுக்க நினைப்பாங்க. அங்கே தான் இவங்க கிட்ட இருக்கிற 45 வர்சஸ் ஒரு 110 கோடியோ ஒரு 83 கோடியோ ஒரு ஃபேக்டராக வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இஷான் கிஷன் ஆர்சிபி மாதிரி போனார்னா செம பேட்டிங் கண்டிஷன், அவங்களுக்கும் வந்து ஓப்பனர் தேவை. அண்ட் எப்போவுமே ஃபாரின் ஓப்பனர்ஸே நம்புறாங்க. ஒரு இப்போ ஃபேஃபும் கிடையாது, ஒரு விராட்டும் இஷான் கிஷனும் ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்க. எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷனுக்கு இந்த ஆக்ஷனில் எல்லாருமே ரிஷப் பண்ணிட்டு டார்கெட் பண்ணுவாங்க, எந்த டீமாக இருந்தாலும். கேப்டனும் வேணும், கீப்பரும் வேணுன்றப்போ செகண்ட் பெஸ்ட்டாக ஃபுல் லிஸ்ட்டில் வர இஷான் கிஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸ்ட் கீப்பர், ஹார்ட் ஹிட்டர், லெஃப்ட் ஹேண்டர், எல்லா ப்ளஸுமே அவர்கிட்ட எல்லா ப்ளஸும் இருக்கு. ஸோ அவரும் சூப்பராக கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஜெயவர்தனே கோச் மாறினது எவ்வளோ ஹாப்பி. ஐ திங்க் மார்க் பவுச்சர் இருந்தார், டிசைர்ட் ரிசல்ட்ஸ் அவ்வளோவா கிடைக்கல. இவர் வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டாக இருந்தார், மறுபடியும் இங்கே வந்து டீம் கோச்சாக பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீமே ஒரு ஃபேமிலி மாதிரி தாங்க. உங்களுக்கு வெளியில் இருக்கிறது பெருசாக எதுவும் மாறாது இல்லையா? மும்பை நினச்சிருந்தா அந்த பூம்ராக்கு வந்து ஒரு 23 கோடி அந்த மாதிரி கொடுத்து தக்க வச்சிருக்கலாம். ஆனாலுமே எனக்கு இவ்வளோ 18 போதும் அப்படின்னு வந்து அதே அந்த பந்தம், அந்த பாசம், அதே தான் பும்ராவை ஒத்துக்கிட்டு இருக்காரு 18. ஸோ அந்த நெகோசியேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பும்ராவுக்கு அவ்வளோ கொடுத்தா அவங்களால வந்து சூரியகுமாரையோ ரோஹித்தையோ அவங்க நினைக்கிற அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பும்ரா 18 crores நீங்கள் நிறைய சேவ் பண்ணியிருக்கீங்க. திலக் வர்மா 8 crores நீங்கள் சூப்பராக சேவ் பண்ணியிருக்கீங்க. அது பின்னாடி அவங்களுக்கு மும்பைக்கு பெருசாக நியூஸ் ஆக போகுது. டூப்ளிசிஸ் ரீசன்ட் கப் அடிச்சு வந்திருக்கிறாரு, அவரு கேப்டனா வச்சிருக்கலாமா? ஆர்சிபி திருப்பி அவன் தக்க வச்சிருக்கலாமா அப்படிங்கிறது ஆக்ஷன்ல விட்டு எடுத்தாலும். ஏன்னா அவரை வந்து வெறும் கேப்டன் வேணும்ன்றதுக்காக தான் ஆக்ஷன்லேயே போன மாதிரி இருந்துச்சு. 3 point something விட்டாங்க. சிஎஸ்கே ஃபேஃபை விட்டதே பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த ஆக்ஷன்ல அவுட் பிட் பண்ணாங்க ஆர்சிபி. பட் உங்களுக்கு அடுத்த 3 வருஷமும் அவர் கேப்டனா இருப்பாரா? ஏன்னா இப்போவே ஹிஸ் 40, நடுவில் சிபிஎல்ல விளையாடி கப் ஜெயிச்சாரு. பட் ஓவராலாக மற்ற லீக்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபார்ம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்திருக்கு. ஃபிட்னஸ் சூப்பர், இன்னமும் கிரேட் ஃபீல்டர், டீமுக்கு எந்த டீமுக்கு போனாலும் பெரிய அசெட். பட் அடுத்த 3 வருஷம் அவர் வந்து நிலப்பாரான்ற யோசனை டீம்ஸ் கிட்ட இருந்திருக்கலாம். ஃபார் பிளேயர் அபவ் 40 நீங்கள் போகும்போது நீங்கள் நிச்சயமாக யோசிப்பீங்க, ஒரு இன்ஜுரி வந்தால் ரெக்கவரி ரொம்ப கஷ்டம் 40க்கு அப்புறம். ஸோ அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸ் வந்து அண்ட் கேப்டனாக மறுபடியும் கோலியை வச்சுக்கிறதுக்கான இண்டிகேஷனாக கூட நான் இதை பார்க்கலாம் இல்லையா? எதிர்பார்க்கலாம். சூப்பர். ஆர்சிபி எப்பவுமே வந்து பவுலிங்ல வீக்காக தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய டைம் லாஸ்ட் அப்போ அதுலேயும் சிராஜை விட்டாங்க. அதுதான் ஏன்னா ஃபேன்ஸ் புலம்புறது அதுதான். ஆக்ஷன்லேயே வந்து ஆர்சிபி வந்து தோத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர்லாம் வந்து அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் புலம்பிட்டு போகிறது நானே வந்து பைட்ஸ் எடுக்கும்போது கேட்டேன். ஸோ இந்த வருஷமும் பவுலிங் வீக்காக தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. என்னென்ன எஸ்டேல ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஆக்ஷனில் வந்து ஒரு வைசாக் விஜயகுமார் மாதிரி ஒரு பிளேயருக்கு போக முடியும். வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் ஆக்ஷனில் வந்து அவங்க போகலாம். ஏன்னா நல்ல அமௌண்ட் வச்சுருக்காங்க, 83 crores இருக்குது. ஒரு நல்ல டீம் செட் பண்ணிட்டாங்கன்னா போகலாம். தினேஷ் கார்த்திக் ஐ திங்க் டீமில் சப்போர்ட் ஸ்டாஃபில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் கிரிக்கெட்டர், இந்த மாதிரி எல்லா கிரிக்கெட்டர்ஸோட விளையாடினவர். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக இருக்கும். டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ கடைசியாக வருண் சக்கரவர்த்தியை
தக்க வச்சுக்கிட்டது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கேகேஆர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அவரோட டேர்ன் அரவுண்டுக்கு திரும்ப இந்தியன் டீமுக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு. அது கேகேஆர் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு 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 இணைப்பிரியா பந்தம் தான் அந்த மாதிரி தான் கேகேஆரில் வருண் இருக்கிறதும். ஸோ அதுவும் சூப்பர். ஸோ கிட்டத்தட்ட ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 மாசத்துல ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கும்னு இப்போவே ஒரு கெஸ் இருக்கும் இல்லையா? ஆக்ஷன் எப்படி போகுதுன்றது அது ஒண்ணு ரொம்ப பெரிய ஃபேக்டராக இருக்கும். ரிட்டென்ஷன்னு பார்க்கும்போது நான் டாப் 3 பண்ணணும்னா மும்பை இந்தியன்ஸ் சூப்பராக ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே எப்போவுமே நல்லா எந்த பிளேயர்லாம் வேணுமோ ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க பிளேயர்ஸுக்குன்னு தான் என்னால் வந்து நினைக்க முடியுது. அண்ட் ஸோ இந்த 2 டீம் தான் நான் வந்து டாப் 2 சொல்லுவேன். ஓகே பிரதர். அப்புறம் இன்னொன்று எஸ்ஆர்ஹெச் நம்பர் 3 இருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் அவங்களுமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இவங்க எல்லாமே வந்து நல்ல டீம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வெறும் நம்ம எடுத்திருக்கிற 4 பிளேயர் 5 பிளேயர் 6 பிளேயரை வச்சு பார்க்கும்போது இதில் வந்து பார்க்கும்போது ஆக்ஷனில் தெரிஞ்சிடும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்னொன்று இது பர்சனலாக இப்போ 90s கிட் அந்த அவங்களுக்குலாம் கரெக்டாக ஒன்று எல்லாரோட இறாவுமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட தோனி அவர்களோட முடிஞ்சிருச்சு, ரோஹித் சர்மா இன்னும் ஃபியூ இயர்ஸ் தான், கோலி அவர்களோடது ஃபியூ இயர்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம ரசித்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒன்று யோசிக்கும் போது என்ன தோணுது முத்துப்ரோ? இல்லை, அதாவது இப்போ இருக்கிறவங்க இந்த 90s கிட்ஸ்லாம் இப்போ இவ்வளோ எமோஷனலாக பார்க்குறாங்க. நான் கிரிக்கெட் பார்த்து வளர்ந்த டைம்லாம் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகிறப்போ இதுக்கு மேலே கிரிக்கெட் முடிஞ்சுது, இதுக்கு மேலே கிரிக்கெட் பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு நான் என்ன யோசிச்சாள். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டப்புன்னு ஒரு கோலி இருந்தார், தோனி இருந்தார். ஸோ அந்த டிரான்சிஷன் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். பிஃபோர் திஸ் ஹேப்பன்ஸ் உங்களுக்கு ஒரு சுப்மன் கில் மாதிரி ஒரு பிளேயர் பெரிய ஆளாக இருந்திருப்பாரு, ஆயிடுவார். உங்களுக்கு அந்த செட் ஆஃப் பிளேயர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் உலக கிரிக்கெட்டை ஆள போகிற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருப்பாருன்றப்போ அடுத்த செட் ஆஃப் ஃபேன்ஸுக்கு அவங்க தலைவர் அவங்க தான்டா. ஏன்னா நானும் எந்த அளவுக்குன்னா ஒரு சில பேர் உண்மையிலேயே நான் ஒரு சின்ன பசங்க சொல்லி கேள்விப்பட்டேன். சுனில் கவாஸ்கர் யாருன்னு கேட்குறப்போ அவர் கமெண்டேட்டர் பல வருஷமா கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் யோ உலகத்தோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்டர்ஸாக இருந்தவர் அவரை வந்து ஒரு சில பேர் அவ்வளோவா இப்போ ரீசெண்டாக கிரிக்கெட் பார்க்குறவங்க அவர் ஒரு வெறும் கமெண்டேட்டராக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பட் அகெயின் அதுதான் ஃபேக்ட், எதுவும் பண்ண முடியாது. அவங்க ப்ராபப்ளி படிக்க இல்லை கிரிக்கெட் பார்க்க இன்னும் நிறைய கற்றுப்பாங்க. பட் டு பி ஆனஸ்ட் இவங்க ஈரா முடிஞ்சாலும் புது செட் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்துருவாங்க. அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கான அந்த ஃபில்லிங் அப்படிங்கிறது இருந்துரும். அண்ட் நீங்க சொன்னதுல தோனியோட ஈரா இந்த வருஷம் இருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இதுதான் லாஸ்ட் இயரா இன்னும் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தே டெஃபினெட்லி ஹேவ் 3 to 4 more years left விளையாடுவாங்க இல்லையா? ஆனால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ தோனி மாதிரி ஐபிஎல் மட்டும் அவங்களால விளையாட முடியும். விராட் கோலியால நிச்சயமா முடியும் 100% அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ் வச்சு 100% முடியும். Thank you so much முத்து ப்ரோ. ரொம்ப நேரம் இந்த ரிட்டென்ஷன் பத்தி பேசணும். ரொம்ப நேரம் பேசுவோமா? ரொம்ப நேரம் பேசணும். ஓகே I'm so happy இத டிஸ்கஸ் பண்ணதுல. சோ பார்க்கலாம், இன்னும் ஐபிஎல்க்கு நிறைய மீட் பண்ணி பேசலாம். நிச்சயமா. Thank you. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.